வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பீக் சம்மர்ல சில விதைகள் விதைக்க போறோங்க. இந்த சம்மர்ல தான் அந்த விதைகள்லாம் விதைக்கணும். அப்பதான் சூப்பரா வளர்ந்து வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரித்து பாட்ஸ் இத பத்தி பார்த்துக்கலாம். இது என்னன்னா, இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, கேரளாலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குனது. ரித்து பாட்ஸ்ன்னு இது ப்ரமோட் வீடியோ கிடையாதுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றதால இத உங்களுக்கு சொல்றேன். பிகினர்ஸ் அதாவது மாடி தோட்டம் வைக்கணும்னு எண்ணம் இருக்கவங்க ஜூன் மாதம் ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி பாட்ஸை வாங்கினா ரொம்ப சூப்பராக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 20 க ப இது வந்து தொட்டி வந்து 1300 சில்லற தான் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60 கிட்ட தான் வருது. க்ரோ பேக் வாங்கினாலே உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க பேக்கிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. எந்தவித டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வருது. நீங்கள் ரித்து பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா விதமான மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதமான இதுவும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாருங்கள், சொடக்கு தக்காளி ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அதாவது என்னென்னா, கோடை காலத்தில் வளரக்கூடிய செடிகளில் இது ஒன்றுங்க. ரொம்ப நல்லா சூப்பராக வளரும். இந்த சொடக்கு தக்காளியை பற்றி சொல்லவே வேணாம். இதோட மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால தான் இது தானாக வந்தது தான். எப்பயோ விதை விழுந்து முளைச்சி வந்திருக்கு. ஆரம்பத்தில் இதை பற்றி எனக்கு தெரியாமல் எடுத்து எடுத்து போட்டுருவோம் பாருங்கள். சும்மா அந்த தக்காளி மட்டும் சும்மா அடித்து சவுண்ட் வரும். அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்ச பிறகு தானாக வளர்ந்தது. ரொம்ப எக்கச்சக்கமான காய்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கோடையில் எக்கச்சக்கமான பழங்களை கொடுக்கக்கூடிய தக்காளியில் இந்த தக்காளி சொடக்கு தக்காளி தான். இதோட மருத்துவ குணங்கள் இதை பறிக்கும் போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நிறைய செடிகள் நட போகிறோங்க. கண்டிப்பாக இனிமேல் இந்த மார்ச் ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதத்துக்குள்ள நம்ம எல்லாமே பண்ணிடணும். இனிமேல் வந்து ஏப்ரல் மேலே வந்து நம்ம கொஞ்சம் விதைகள் போடுறதோ இல்லை செடி எடுத்துகிட்டு வரதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியிருக்கும். இது 2 மாதம் அப்படியே கொஞ்சம் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறது, மண் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நம்ம எடுத்து வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஏப்ரல் மே ஜூனில் வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம போட்ட இது வந்து பாருங்கள், ஏர் பொட்டேட்டோ சூப்பராக முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். ப்ரௌன் கலராக இருக்கிறதால நமக்கு வந்து சரியாக தெரியாது. இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலராக இருக்குது. முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. சம்மரில் வளரக்கூடிய கிழங்கு வகைகளை இந்த ஏர் பொட்டேட்டோ ஒன்று. இது ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். நல்லாவே முளைச்சி வந்துகிட்டு இருக்கு. தண்ணி மட்டும் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் விடணுங்க. இங்கே பாருங்கள், க்ளோஸாக பார்த்தா தெரியும், வந்துட்டுருக்கு. ஏர் பொட்டேட்டோ சொல்லவே வேணாம். மேலே எப்போவுமே உருளைக்கிழங்கு அடியில் தான் வளரும். இது மேலே வளரக்கூடியது, மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் வந்து கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் இந்த பீக் சம்மரில் நீங்கள் போட்டு விடலாம். விதைகள் கிடைச்சா வாங்கி போடுங்க. செடி மட்டும் அமேசானில் வாங்கிடாதீங்க. இது வந்து நம்ம போட்ட எடீனியம் விதைகள் இன்னும் எதுவுமே வளரலை. எடீனியம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வளரும். பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்றது இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா விதைகள் போன தடவை போட்டது வளரல சொன்னேன். இது பீக் சம்மரில் போடக்கூடிய விதைகள். இந்த பார்ட்ஸ் தான் நான் சொன்னேன் பாருங்கள். இந்த பார்ட்ஸில் தான் 4 பார்ட்ஸில் மண் ரொப்பி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் இது பழைய மண் தான், அதனால் கொஞ்சம் தொழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த இதுவை வந்து மண்ணை கொஞ்சம் வளமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடியை நடலாம். கொஞ்சம் தொழு உரம் போட்டுக்கலாம். ஒரு 2 பிடி தான் போடுறோம் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே அந்த மண்ணில் போட்டது பழையசு, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீக் சம்மரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மரில் போய் எல்லாம் நடுறதா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம வச்ச செடிகள் வந்து நல்லா பாதுகாக்க முடியும். இந்த தொட்டிகள் நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, ஒரு தொட்டியில் வந்து நான் வந்து சுண்டக்காய் வந்து நல்லா வெயில் தாங்கக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் தான் நல்லா வளரும். ஷேடில் வச்சிங்கன்னா வளராது. நான் ஏற்கனவே எடுத்து நட்டதை ஷேடில் வச்சுருந்தேன், இலைகள் வளரவே இல்லைங்க. அதை கொண்டு போய் கொஞ்சம் வெயிலில் வச்ச உடனே டக்குன்னு துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த சுண்டைக்காவும் இதில் நட்டு விட்டுடலாம். இது ஒரு பெரிய பாட்டுன்றதால 10க்கு 12 சைஸ் பாட்டு தான் இது. அதனால் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக நட்டு விடலாம். இந்த பாட் நீங்கள் வாங்கினோன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. இதே நான் ஒரு யூடியூப்பில் சுதாகர் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் சேனல் வச்சுருக்காரு. அவர் சொல்லி தான் பார்த்தேன். உண்மையாகவே குவாலிட்டியாக தான் இருக்குங்க. இது தான் நம்ம நடப்புற சுண்டைக்காய் பாருங்கள். வெயிலில் எடுத்து வச்ச பிறகு தான் இலைகளே நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிலில் வைக்கக்கூடிய செடிகளில் வந்து சுண்டைக்காவும் ஒன்று. இப்போ நம்ம இந்த பாட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த பாட்டே போதுமானது தான். நமக்கு வந்து இது படர்ந்து வளரக்கூடிய செடி தான். இருந்தாலும் இது போதும். இந்த அளவுக்கு வளர்ந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவு கிடைச்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஏற்கனவே தொழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஈஸியாக வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு வேலை செய்யணும்.
முதல்ல இதை வச்சு விட்டுடலாம் பாருங்கள். இந்த மாதிரி சுண்டைக்காய் வந்து சொல்லவே வேணாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. எப்போவுமே எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சுண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க. அந்த பச்சை சுண்டைக்காய் வாங்கி தான் வைப்பாங்க. வாங்கி நிறைய பச்சை சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவாங்க, வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டு அந்த சீடை மட்டும் எடுத்துமே குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோல் இல்லாமல் நிறைய கிடச்சிட்டா அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ இந்த பாட்டை நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, நம்ம வச்ச யானை தந்த வெண்டை சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. சம்மரில் கூட நல்லா வளர்ந்து வந்துருக்குங்க. இப்போ அதை தான் இதில் வைக்க போகிறோம். யானை தந்த வெண்டை நம்ம புதுசாக ஆரம்பித்தது. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு நம்ம முக்கியமான ஒரு வேலை செய்யணும்னு சொன்னேன். அதை செய்யும்போது காட்டுறேன் பாருங்கள். யானை தந்த வெண்டை இது வந்து நம்ம புதுசாக ஆரம்பித்தது. இது வெண்டைக்காய் பார்க்கும்போதே ரொம்ப யானை தந்தம் மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்கும். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த வெயில் காலத்துலேயும் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு தொட்டியில் 2 வைக்க போகிறேன். ஏன்னா இது பெரிய தொட்டின்றதால 2 செடி நம்ம வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மண்ணை ஒரு சைடு, அதாவது எப்படி வைக்கணும் பாருங்கள். இந்த கார்னர் ஒன்று, அந்த கார்னர் வச்சுருங்க. சென்டர் தேவையில்லை. ஏன்னா அது வளர்ந்து வரும்போது அதுக்கு வெயிலோ அதுக்கு தண்ணி ஊற்றும் போதோ நமக்கு வந்து நடுவில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 வச்சிங்கன்னா இந்த கார்னர் அந்த கார்னரில் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு நம்ம நல்லா மண்ணை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு விட்டுருங்க. இது ஏற்கனவே மண் கொஞ்சம் லூஸான மண் தான். இது கூட நம்ம தொழு உரம் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெண்டைக்காவை 3 தொட்டியில் நடப்போகிறேன். ஒரு 6 வெண்டைக்காய் செடியை தான் நம்ம நடப்போகிறோங்க. நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நடுவில் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் நடுற பாருங்கள். ஏன்னா அதுக்கு வெயிலும் அப்போ தான் நிறைய கிடைக்கும். வெண்டைக்காய்க்கெலாம் 30 நாளில் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம போட்டே ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். முளைச்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இலைகள் கூட எவ்வளோ தளன்னு இருக்குது இந்த வெயிலில் கூட. வெண்டைக்காவை நம்ம போட்டு நட்டு விட்டுடலாம். சம்மரில் சொல்லவே வேணாம். செடிகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. தண்ணி வந்து ரெகுலராக கண்டிப்பாக விடணும். ஒரு நாள் தண்ணி விடலைனா கூட என்ன ஆகுதுன்னா அப்படியே சோர்ந்து போயிடுது. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரெகுலராக தண்ணி விடணும். நான் வந்து 2 வேளை கூட தண்ணி விட்டுறதுங்க. சம்டைம்ஸ் வந்து எங்கேயாவது ஊருக்கெலாம் போனேன்னா நல்லா தண்ணி விட்டுட்டு தான் போவோம். ஒரு நாள் கேப் விட்டால் கூட நல்லா தண்ணி விட்டுட்டு தான் போவேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக செடி வைக்கிறது விதைகள் வேணால் போடலாம். நான் சில விதைகள் மட்டும் தேர்வு செஞ்சு அதை தேடி கண்டுபிடிச்சி சம்மரில் என்னென்ன விதைகள் போடலாம்ன்றதை மட்டும்தான் இந்த விதைகள் நான் போட்டுட்ருக்கேன். இந்த சம்மர்லேயும் அது நல்லா வளரக்கூடியதாக இருக்குது. அதனால் சம்மரில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், விதைகள் போடக்கூடாது, செடி நடக்கூடாதுன்றது கிடையாது. ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கேர் எடுக்க வேண்டியிருக்கும். ஆடி மாதத்தெல்லாம் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒன்றுமே கேர் எடுக்க வேணாங்க. சும்மா விதைகள் போட்டாலே போதும், சூப்பராக வளர்ந்துடும். அதுக்கு உரம் கூட நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலை வந்து ஆடி மாதத்துக்கு தான் ஏற்ற ஒரு பட்டம். அந்த டைமில் எந்த செடி வச்சாலும் எந்த மரம் நட்டாலும் சூப்பராக துளுத்து வந்துடும். அந்த இதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜூன்லேயும் நம்ம போடலாம். கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியிருக்கும். ஆடி மாதத்தில் எதுவுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம். நல்லா தரோவாக தண்ணி விடுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப தண்ணி தான் முக்கியம். நல்லா ஃபுல்லாக அடிமண் நனைகிற வரையும் நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாடி தோட்டத்தில் விழுந்து கிடந்த இலைத்தழைகள் பாருங்கள், அந்த இலைத்தழைகளை தான் நம்ம இதுக்கு மூடாக்கா போட போகிறோம். முதல்ல ஆனால் தண்ணி வந்து நல்லா விடுங்க. 2 வேளை தண்ணி விடணும். மேல் மண் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஈரப்பதம் இருந்தால் விட்டுடுங்க, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி விடணும். நம்ம மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட 40 மரங்கள் கிட்ட வச்சுருக்கேன். அந்த மரங்களுக்கு வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுவேன். மரங்கள் வந்து தாக்கு பிடிக்கக்கூடியது. அதுவும் நம்ம இப்போ வந்து நல்லா காய்ச்சிட்ருக்க மரங்கள் என்னென்னா, மாமரம் சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து மாதுளை, அதுவும் நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சீத்தாப்பழம், எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குங்க. அவ்வளோ பூக்கள் பூத்தா அந்த மரத்தில் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு 50-60 கிட்ட காய்கள் காய்க்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த மரமே அலோவ் பண்ணாது. இயற்கையே அது வந்து எப்படின்னா எத்தனை இது தாங்குமோ அது அளவுக்கு தான் வைக்கும். மற்ற பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். இது நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எக்கச்சக்கமான பூக்கள் இப்போ வந்து சீத்தாப்பழம் அதுவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம சீத்தாப்பழம், சப்போட்டா ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம். எப்போவுமே அது வந்து காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இதை பண்ணியே ஆகணுங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம மூடாக்கு போடணும். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து இலைத்தழைகளை தான் எடுத்து வச்சுக்க பாருங்கள். இதையே நம்ம நல்லா மூடாக்கு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து என்னென்னா, நம்ம போடுற தண்ணி வந்து
வந்து எவாப்ரேட் ஆகாமல் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக மூடாக்கு இப்போ போடணும். மூடாக்கு போடும்போது நான் சொல்லியிருக்கேன், அது மேலே மண்ணை போட்டுறாதீங்க. மண் போட்டிங்கன்னா அது மக்கி உரமாயிடும். அதனால் அதோட மூடாக்கோட பலனே இல்லாமல் போயிடும். மண் போடவே கூடாது. மூடாக்கு போட்டிங்கன்னா அந்த இலைத்தழைகளை அப்படியே போட்டுருங்க. அதுக்கு மேலேயே தண்ணி விடலாம். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். அந்த வெயிலை வந்து செடிகளை தாக்காத அளவுக்கு இந்த மூடாக்கு வந்து நமக்கு பயன் தரும். வெளியிலேருந்து எங்கெல்லாம் எடுத்துன்னு வரலங்க, நம்ம மாடி தோட்டத்தில் மரங்கள் நிறைய வச்சுருக்கிறதால நிறைய இலையுதிர்காத காலத்தில் நிறைய மரங்கள் வந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்துருந்தது. அதை தான் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்துக்குமே மூடாக்கு போட்டுட்ருக்கேன். அதுவும் புதுசாக செடி வைக்கும்போது கண்டிப்பாக போடணும். இந்த வெண்டைக்காய் செடிக்கும் நம்ம நல்லா போட்டு விட்டுடலாம். வெயிலை தாங்கக்கூடியதாக இருந்தாலும் பயங்கர வெயில் அடிக்குது மாடி தோட்டத்தில், சொல்லவே வேணாம். ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் அதாவது அந்த செடி தெரிகிற அளவுக்கு அந்த மூடாக்கு மொத்தமாக போட்டு மூடிடக்கூடாது. செடியை கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மூடாக்கு போட்டிங்கன்னா நம்ம பாதுகாப்பாக செடிகளை வளர்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது மாதிரி மூடாக்கு போடாமல் போன வருஷம் போட்டது அப்படியே எல்லா செடியும் கருகி போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா தான் அது கொஞ்சமாவது தாக்கு பிடிச்சி வெயிலுக்கு நமக்கு உதவி பண்ணும். அடுத்ததாக நம்ம சில விதைகள் போட போகிறோம். இது பாருங்கள், நம்மளோட கண்ணாடி கத்திரிக்காவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கும் நம்ம தொட்டி ரெடி பண்ணி, தொட்டி பிரச்சனை இல்லை, இப்போ தொட்டி நிறைய இருக்குது, மண் ரெடி பண்ணோம். அடுத்தது அவுரி போட போகிறேன். அதாவது இந்த சம்மரில் போடக்கூடிய விதைகளில் இந்த அவுரியும் ஒன்றுங்க. அவுரியை பற்றி சொல்லவே வேணாம். அது இண்டிகோ பிளான்ட்டு, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டைக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம 40 வயசு ஆகிடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், மாடி தோட்டத்தில் ஒரு மருதாணி செடி, அவுரி, ரோஸ்பெரி இதெல்லாம் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுங்க. டைக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன தான் நீங்கள் கடையில் போய் அவுரி பொடி வாங்கிட்டு வந்து மருதாணி பொடி வாங்கிட்டு வந்து வச்சாலும் அந்தளவு எஃபெக்ட் இல்லை. என்ன காரணம் தெரியல, ரொம்ப நாளாக அது வச்சுருக்கதாலேயும் என்னமோ தெரியல. அதனால் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு அவுரி செடி, இப்போ அவுரி வந்து நம்ம புதுசாக போட்டிருக்கோம், விதைகள் கிடச்சிருக்கிறதால. இது வந்து என்னென்னா, இது அவுரி வந்து டைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. உழவர்கள், அதாவது நிறைய பேர் பயிர் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த அவுரியை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நிலத்துல போட்டு விட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு சூப்பராக வளர்ந்து வருமா. இது வந்து ஆடு மாடுகளும் அவ்வளோ மேய்க்காதுன்னு சொல்லுவோம், அது வந்து சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மண்ணை வளமாக்கக்கூடியது. இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட தூதுவளை பாருங்கள், பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுலேருந்து விதைகள் எடுத்து விழுந்து மறுபடியும் முளைக்கும். தூதுவளை இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த பீக் சம்மரில் வந்து நம்ம இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது கோல்டு காஃபின்னு நம்ம மட்டும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மழை காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. கத்திரி பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்து திடீர்னு பார்த்தா இன்றைக்கி பூ எடுத்திருக்கு. மொட்டு வந்திருக்கான்றது கூட நான் பார்க்கவே இல்லை. அடுத்தது நம்மளுடைய சொடக்கு தக்காளி சொல்லவே வேணாம், சூப்பராக வந்துட்டுருக்கு. நிறைய காய்கள் எடுத்து வந்திருக்கு. கொஞ்சம் காய் பழமான பிறகு, தக்காளின்றதை கொஞ்சம் பழுத்த பிறகு நம்ம எடுத்து சமையலில் யூஸ் பண்ணலாம். இதோட விலையை கேட்டால் பயங்கரமாக இருக்குது. ஏன் இவ்வளோ விலை இருக்குதுன்னு தெரியல. ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதோட சீடுனா இப்போ தக்காளியோட விலை வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவே 2000 3000 சொல்கிறாங்க. அப்படி என்ன இதில் இருக்குதுன்னு தெரியல. இது நம்ம கண்டிப்பாக இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்ற விஷயத்தை பற்றி நான் வந்து இதை பறிக்கும்போது சொல்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம போட்ட ஏர் பொட்டேட்டோ சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. சம்மரில் போடக்கூடிய கிழங்கு வகையில் இது முக்கியமான கிழங்குங்க. இது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். நல்லாவே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதை அப்படியே ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். முளைப்பு வந்த பிறகு தான் இதை நடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சம்மரில் தான் அதுவும் நம்ம இதை நட்டு விட்டால் தான் ரொம்ப நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரௌனாக இருக்கிறதால சரியாக தெரியல. நல்லாவே முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குங்க ஏர் பொட்டேட்டோ. இந்த வாட்டி ஏர் பொட்டேட்டோ நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக நாம் வந்து போட்டிருக்கோம். நல்லாவே வருது. சம்மரில் வரக்கூடிய ஒரு கிழங்கு வகையில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன இதுனா, இங்கே பாருங்கள், நம்ம போட்ட எடேனியம் வந்து இன்னும் முளைக்கல. எடேனியம் வந்து விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது முளைச்சி வருமா என்றதை பற்றியும் நம்ம இன்னும் தெரியல. ஸோ இந்த வாட்டி முளைச்சி வந்தால் தான் நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம அவுரி விதைகள் போட்டோம். அப்புறம் வந்து இந்த வந்து நம்ம போட்டோம் ஏடத்தந்த வெண்டைக்காய் போட்டோம். இதெல்லாம் நம்ம இந்த ஸ்பீக் சம்மரில் போடக்கூடியது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.